டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஜேஎஸ்கே ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற படம் வந்து ஒரு திடீர் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இந்த படம் வந்து என்னன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் போய் எப்படி வெற்றி பெறாங்க அப்படிங்கிற ஒரு கதை. சென்சாருக்கு போன பிறகு சென்சார் எல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த படத்தை நீங்க டைட்டில் மாத்துங்க. அதுக்கு என்ன ரீசன் என்ன சொன்னாலும், கடவுளின் பேர் இது ஜானகிங்கிற எதுக்கு நீங்க கொடுக்கலன்னு கேட்கறது, கடவுளின் பேரை வச்சிருக்காங்க. ரொம்ப காட்டமாக கேரளா நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குது. அதாவது படத்துக்கு தலைப்பு கூட நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? இன்னும் ஒரு கூடுதல் ஹைலைட்னா, அந்த படத்தில் நடித்தவர் பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி. ஒரு முக்கியமான ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அது. அந்த பெண் ஒரு தலித் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதனால அந்த பேரை இவங்க பயன்படுத்துறதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. கேரளாவை மையப்படுத்தி வரக்கூடிய படங்கள்ல மலையாள இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய படங்கள் சமீப காலமாக ஒரு சர்ச்சையிலேயே போயிட்டு இருக்கு. அதாவது இவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தில் உள்ள நபர்கள் கேரளாக்குள்ள கால் வைக்க முடியல. வேடனுடைய பாட்டாக இருக்கட்டும், சமீப காலமாக அந்த ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயத்தை அங்கே தொடர்ந்து செய்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் இல்லை. இந்த மாதிரியான படங்களில் உள்ள நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த சித்தாந்தத்தில் உள்ளவராக இருப்பாங்க. ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர்ஸ் யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க இந்த படங்களில். இப்போ கேரளாவில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேருக்காக இவ்வளோ சர்ச்சை ஓடிட்டு இருக்கு, கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்க போது இது திரைப்படத்துறையை யார் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க, திரைப்படத்துறையில் என்ன நடக்குதுங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்படுது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா முதல்ல அது சினிமாவை தான் அஃபெக்ட் பண்ணும், இல்லை சினிமாவிலேருந்து ஒரு புது சிக்கல் உருவாகும். அப்படி ஒரு சிக்கல் வந்து மலையாள திரை உலகத்தில் மீண்டும் உருவாயிருக்கு. அது குறித்து விரிவாக பேச போகிறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜேஎஸ்கே ஜானகி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற படம் வந்து ஒரு திடீர் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இந்த நேமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற குரல்கள் எழுந்திருக்கு. என்ன விவகாரம் சார் அது? சுரேஷ் கோபி, அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் நமக்கு தெரியும், பிரேமல பண்ணாங்க, இப்போ டிராகன்ல பண்ணியிருப்பாங்க, அவங்க நடித்த படம். இந்த படம் வந்து என்னன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தில் போய் எப்படி வெற்றி பெறாங்க அப்படிங்கிற ஒரு கதை. இதில் ஒரு அட்வொகேட்டாக இவர் நடிச்சிருக்கார், சுரேஷ் கோபி நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து பிரவீன் நாராயண் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் முடிஞ்சிட்டு சென்சாருக்கு போகுது. சென்சாருக்கு போன பிறகு சென்சார் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் டைட்டில் மாற்றுங்க, ஜானகிங்கிற பேரை கேரளா ஸ்டேட்டு கூட வச்சுங்க, ஜானகிங்கிற பேரை மாற்றுங்க அப்படின்னு அவங்கள வந்து சென்சார் தராமல் இழுக்கப்படுது. ஏன்னா இந்த படம் வந்து போன மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி ரிலீஸ் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் டேட்லாம் பண்ணிட்டு கூட சென்சார் கிடைக்காதனால படம் ரிலீஸுக்காக போக முடியல. அந்த நிறுவனம், காஸ்மோ என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது. நீதிபதிகள் கேட்குறாங்க, இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஜானகிங்கிற பேர், அதுக்கு என்ன ரீசன் சொன்னாலும், கடவுளின் பேர் இது ஜானகிங்கிற எதுக்கு நீங்கள் கொடுக்கலன்னு கேட்குறது, கடவுளின் பேரை வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா இது வரைக்கும் கடவுளின் பேரை வச்சு படமே வந்தது இல்லையா? இந்தியா முழுவதும் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, இதை ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நீங்கள் வந்து படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கணும், என்ன கதை எழுதணுங்கிறத முதற்கொண்டு நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா? சென்சார் போட்டு தான் முடிவு பண்ணிமா? ரொம்ப காட்டமாக கேரளா நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்குது. அதாவது படத்துக்கு தலைப்பு கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா, படத்துக்கு கதை என்னன்னு கூட நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குது. வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இது பிரச்சனை போயிட்டுருக்கு. கேரளா திரையுலகம் வந்து சென்சார் போர்டு, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு முன்னாடி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் கூட நடத்துகிறாங்க. இதில் என்ன ஒரு கூடுதல் ஹைலைட்னா, அந்த படத்தில் நடித்தவர் பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது, அவர் நடித்த படத்திலே இந்த மாதிரி வருதுன்னா என்ன காரணம் சார்? இல்லை, அது என்னன்னா, 2 விதமாக சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் வந்து பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு அதுக்காக போராடி நீதி வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர், இந்த ஜானகி அப்படிங்கிற கேரக்டர். ஒரு முக்கியமான ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அது. ஸோ ஒரு ட்ரூ ஸ்டோரி, அது ரிலேட்டடாக உள்ள ஏற்கனவே சிபிஐ டைரி குரூப் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட, தமிழில் கூட ரீமேக் படம் வந்துச்சு, பிரியங்கான ஒரு படம் வந்துச்சு. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக வாதாடி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கதை. அது இன்னொரு தரப்பு, ஒன்று படம் ரிலீஸ் ஆகலை, இது வரக்கூடிய தகவல். அந்த பெண் ஒரு தலித் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதனால அந்த பேரை இவங்க பயன்படுத்துறதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜானகிங்கிறது கடவுளுடைய, சீதாவினுடைய பேர், கடவுளுடைய பேரில் வைக்கிறாங்க. அது பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்குது, அது தலித் பெண்ணாக இருக்குங்கிறதுனால அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தரப்பு ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யார் தரப்பு? தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில். ஏன்னா அதான் அந்த பேரை அவங்க தரமாட்டேங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு அந்த தரப்பில் வந்து சில வந்து வேலையில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனால் இவங்க சொல்கிற தரப்பில் இது சென்சார் போர்டு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது கடவுளின் பேரில் உள்ள வச்ச கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த டைட்டில் வச்சுருக்கீங்க,
கடவுளின் பேரில் ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை அந்த டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த பேரை மாற்ற சொல்றோம். ஆனால் பேருன்னு எடுத்த எல்லா மதத்துலையுமே அது ஏதோ ஒரு கடவுள் அந்த நம்பிக்கையை சார்ந்து தானே. இப்போ நீங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அடியாள் பூராம வந்து ஜஸ்டின் வந்து ஜோசப் இந்த மாதிரி தான் பேர் இருக்கும். தீவிரவாதினா அவனை பாய் பேராக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அதை நம்ம வந்து சினிமாவில் அதை வந்து பண்ண முடியாது. இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா ஸ்டோரிஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு உச்சநீதிமன்றமே கூட சில கட்டுப்பாடுகள் முதல்ல வந்து நீங்கள் இது போடணும், டிஸ்க்ளைமர் போடணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துச்சு. கேரளா ஃபைல்ஸ் வந்து கேரளா ஃபைல்ஸ் வந்துச்சு, காஷ்மீர் ஸ்டோரி வந்துச்சு. இந்த மாதிரியான இட்டுக்கட்டான ஒரு விஷயங்களான படங்கள்லாம் சில படங்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனாங்க, நீதிமன்றங்கள் தண்டிச்சு அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போடணும்னாங்க. நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் போச்சு. இப்போ திரைப்படத்துறையின் சார்பாக ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வேலையை சமீப காலமாக இறங்கியிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய ஈஸியாக தான் இந்த விஷயத்தை சாதாரண ஒரு விஷயமா பார்க்க, ஒரு மத்திய அமைச்சர், பாஜகவின் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு இவ்வளோ நெருக்கடி வருது. இந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே காலமாக எந்த ஆட்சி வந்தாலுமே அரசியல் தொடர்புள்ள ஆட்கள்லாம் சென்சார் போர்டு மெம்பராக இருப்பாங்க. அந்த எம்பிக்கு தெரிஞ்சவராக இருப்பார், அவர் சென்சார் போர்டு மெம்பராக போட்டுருவார். மத்திய கண்ட்ரோல் இருக்குமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்ட்ரோல் இருக்கிறதுனால காலமாக திமுக, காங்கிரஸ், பிஜேபி காலங்களில் அந்த சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள், இந்த கட்சி ஆட்கள் தான் சென்சார் போர்டு மெம்பராக இருக்காங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் ஆர்.கே. செல்வமணி டைரக்ட் பண்ண படம். அந்த படம் நீண்ட நாட்கள் பெரிய போராட்டத்தில் இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்போ அது சென்சார் போர்டுங்கிறது தணிக்கை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், மக்கள் இந்த படத்தினால் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு படம் பண்ணுறப்போ மக்களுக்கு தவறான விஷயம் கன்வே ஆயிடக்கூடாது, சமூக பதட்டம் ஏற்பட்டக்கூடாதுன்னு பார்க்கறதை தாண்டி அரசியல் ரீதியாக சென்சார் போர்டு மாறிடுச்சு. இப்போ அரசியல் ரீதியாக தான் இதை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. இது தொடர்ந்து குற்றச்சாட்டு. சமீபத்தில் மனுஷின்னு ஒரு படம், வெற்றிமாறனுடைய படம், வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணி கோபி நானா டைரக்ட் பண்ண படம், ஆண்ட்ரியா நடித்த படம். ஒரு லாக்கப்பில் நடக்கக்கூடிய ஒரு டார்ச்சரை பற்றின ஒரு கதை, ஒரு பெண்ணுக்கு லாக்கப்பில் நடக்கக்கூடிய டார்ச்சரை பற்றின கதை. அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க. சென்சார் போய் சென்சார் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அவருக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாரு, ரிவைஸ் கமிட்டிக்கு போகிறாரு, ட்ரிபிளுக்கு போகிறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி படத்தை எடுத்துட்டார். இந்த மாதிரியான சென்சார் போர்டில் வந்து அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியான அழுத்தங்கள் காலங்காலமாக இருக்குது. அதை வந்து ஒரு ஃப்ரீயாக அவர் தணிக்கை செய்யக்கூடிய இடமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. கேரளாவை மையப்படுத்தி வரக்கூடிய படங்கள்ல மலையாள இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய படங்கள் சமீப காலமாக ஒரு சர்ச்சையிலேயே போயிட்டு இருக்கு. இது என்ன காரணம்? இல்லை இதுவே ஏதாவது ஒரு ப்ரொபகண்டா தானா? இல்லை, ப்ரொபகண்டாவாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அப்படின்னா இவ்வளோ பெரிய கோர்ட் வரைக்கும் போயிருக்க மாட்டாங்க. கேரளாவை சமீபத்தில் வரக்கூடிய இந்த, அதாவது இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தில் உள்ள நபர்கள் கேரளாக்குள்ளே கால் வைக்க முடியல. அங்கே பூரா படித்தவர்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச நபர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க. வேடனுடைய பாட்டாக இருக்கட்டும், சமீப காலமாக அந்த ஒரு சாதி ரீதியான ஒரு விஷயத்தை அங்கே தொடர்ந்து செய்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ இந்த படங்கள்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை பேசுதோ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு படம் வந்து சென்சாரால் இந்த மாதிரி தடையை சந்திக்கும் பொழுது அப்போது கோர்ட்டு தான் ஒரே வழியா, இல்லை அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சொல்யூஷன்? அது வந்து ரிவைஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ 6 பேர் படம் பார்க்குறோன்னா அது ஒரு 10-12 பேர் பார்ப்பாங்க. ட்ரிபிள் ஒன்று இருக்குது, டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. அங்கே ஒரு பெரிய டீமை படம் பார்த்து அங்கே ஃபைனல் பண்ணுவாங்க. இத்தனை நகர்வு இருக்குது. இப்போ ரிவைஸ்க்கு அமைச்சிருக்கிறாங்க. ரிவைஸ் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் அது வந்து ட்ரிபியூனுக்கு போதா இல்லை இங்கேயே ரிவைஸ்லேயே முடிச்சுக்கிறாங்களாங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரியும். நீதிமன்றம் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப அது கடுமையாக பேசியிருக்கு. ஒரு டைட்டிலுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க? இல்லை அவங்க இல்லை அந்த கேரக்டர் வந்து கடவுளின் பேர் உள்ள கேரக்டரு, ஆனால் அதை வந்து நீங்கள் தப்பாக காட்டியிருக்காங்க படத்தில், அதனால தான் டைட்டில் மாற்ற சொல்கிறோங்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்து தலித் பெண்ணாக அந்த படத்தில் காமிச்சிருக்கோம், அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்க தரப்பில் மாறி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது ஒன்றும் ட்ரெய்லர் மட்டும் தான் வந்திருக்கு, படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அந்த ஜானகிங்கிற கேரக்டரை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கிறது தெரியும். ஒருவேளை நீதிமன்றமே அந்த படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நீதிபதிகளே வந்து படத்தை நாங்களே பார்க்குறோம், படத்தை போடுகையா அப்படின்னு கூட இறங்கி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குது. இப்போ அவங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதிமன்றம் அப்படின்னு இந்த குழு சம்பந்தமாக போயிருக்கிறாங்க. இது சுரேஷ் கோபி இந்த படத்தில் இன்வால்வ் ஆகி அவர் அமைதியாக இருக்கிறாருங்கிறது தான் எல்லாருடைய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே சார், இப்போ இதே மாதிரி தெலுங்குல வந்து திரு பவன் கல்யாண் அவர் நடித்த ஹரிஹர வீரமல்லனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், அதுல எல்லாம் உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே, அவர்கள் சார்ந்த படம்னா அது கொஞ்சம் கண்டுக்கிறாம விட்டுறாங்க போல. ஹரிஹர வீரமல்லவே அது நிறைய ஓப்பனிங்லேயே வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு டைலாக்ல தான் நிறையா பண்ணுறாங்க. அது மாதிரி நிறையா ரஜாக்கர்னு ஒரு படம், அந்த படத்தில் எப்படி சென்சார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. ஓப்பனாகவே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் அவங்க வந்து சாடித்த படம் எடுத்திருப்பாங்க. அதே தெலுங்கு படம் தான். தெலுங்குல இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் சமீப காலமாக, அதாவது என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் சினிமாவின் வழியாக அவர்கள் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு
பல கோடி ரூபாய் இறக்கியிருக்காங்க. பல கோடி ரூபாய் இறக்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஒட்டுமொத்தமாக ஒரு சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வெறுப்பை விதைப்பதற்காக பெரிய அளவில் மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது தென்னிந்தியாவிலும் அவர்கள் கால் பதிக்க போறாங்க, தமிழ்நாட்டிலும் அந்த கால் பதிக்க போறாங்க, தமிழ்நாட்டுக்கும் அவங்க வர போறாங்க. அந்த மாதிரியான சித்தாந்த ரீதியாக ஒரு படங்களை பண்ணுவதற்கு அந்த மக்களுக்கு அந்த சார்ந்த நிறுவனங்களுக்கு ஃபண்டு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்ண போறாங்க. அப்போ சினிமாவின் வழியாக இந்த வேலையை செய்ய போறாங்க. அதனுடைய நீட்சியாக தான் அதெல்லாம் பார்க்க வேண்டியது. அதனால சென்சார் போர்டு இதில் கொஞ்சம் இந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ கடவுள் சார்ந்த படங்கள் இல்லைனா வந்து மன்னர்கள் சார்ந்த படங்கள் இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு புதுசு இல்லை, ரொம்ப காலம் வந்துட்டு இருக்கு. தமிழில் வந்து அது மாதிரி பெரிய பெரிய திரைக்காவியங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம கர்ணன்லாம் பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் வந்து ஒரு மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துது. இது வந்து எதனால நினைக்கிறீங்க? இல்லை ஃபுல்லாகவே அரசியல்? ஏற்கனவே நான் சொன்னேன், சினிமாவின் வழியாக ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பது, சினிமாவின் வழியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவறாக சித்தரிக்கிறது. 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணாரு, 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தை சேர்ந்த மன்னர் இப்படி பண்ணாரு, 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தை சேர்ந்த ராஜா இப்படி பண்ணாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு சினிமாவின் வழியாக கொண்டு போய் அந்த விஷத்தை, வன்மத்தை விதைக்கக்கூடிய வேலையை ஒரு பெரிய அளவில் ஃபண்டை ஒதுக்கி இதை செய்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக வந்து ஒரு சில மாநில முதலமைச்சர்கள்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால ஒரு பெரிய கலவரமே கூட சமீபத்தில் மும்பையில் நடந்துச்சு. அப்புறம் அந்த படத்துல எப்படி சென்சார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதனால வந்து ஒரு கல்லறையை இடிக்க போறோன்னே கிளம்பி போனாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இருக்கு. அதான் சொல்றாங்க, திட்டமிட்டே இந்த சினிமாவின் வழியாக செய்யக்கூடிய வேலையை பண்றாங்க. அதையும் மீறி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நியாயமான நேர்மையான படங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ தென்னிந்தியாவுக்குள் அவர்கள் பூந்துட்டாங்களோ அப்படிங்கிறது பார்க்குறது. ஆல்மோஸ்ட் கேரளா தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய அந்த இது ஹரிஹர வீரமல்லு, ரசாக்கர்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரியான படங்கள்லாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கேரளாவுக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த வேலையை செய்யறதுக்கு சினிமாவின் வழியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு செஞ்சு இறக்கி இருக்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. படங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி வருது. பட் என்னன்னா அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸோ இல்லை நடிகர்களோ வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? எப்பயுமே நடிகர்கள் வந்து தங்களை நியூட்ரலாக வச்சுக்கணும் அப்படின்றதான அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இல்லை, இந்த மாதிரியான படங்களில் உள்ள நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த சித்தாந்தத்தில் உள்ளவராக இருப்பாங்க. வெளிப்படையாக ஆதரிப்பவர் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க மார்க்கெட் இழந்த நிலையில் உள்ளவராக இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு ஆக்டர்ஸ் யாரும் நடிச்சிருக்க மாட்டாங்க அந்த படங்களில். டாப் பொசிஷனுக்கு யாரும் நடிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, வேண்டாம் கான்ட்ரவர்சியில் மாட்ட வேணாம்னு நினைப்பாங்க. வாய்ப்புகள் இல்லாதவர்கள், இப்போ தான் அப்கமிங்கில் வர்றவங்க, அடுத்தடுத்து ஏதாவது சப்போர்ட் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் இந்த இதுக்குள்ளே போய் விழுவாங்க. நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில் உள்ள படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சிருக்க மாட்டாங்க, பெரிய ஆட்கள் யாரும் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. இப்போ அதை நோக்கி தான் அவங்க போவாங்க. அதனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாமல் உள்ளவர்கள், பழைய நடிகர்கள், இல்லாட்டி இப்போ வந்து படம் ஒரு படம் 2 படம் நடிச்சுட்டு வேறு இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்களை தான் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. பெரிய நடிகர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த ரசாகர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போய் தெலுங்கு நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா மாதிரியான ஆட்கள் நடிச்சிருக்காங்க. சமீபகாலம் பாபி சிம்ஹாவுக்கும் அங்கே தெலுங்குல பெருசாக இல்லைங்கிறதால இதை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அப்போ இதை வந்து ஒரு பிரபலியமானவர்கள் செய்ய மாட்டாங்க. பிரபலியமான கரண்டில் இருக்கவங்க, பிஸியாக போயிட்டு இருக்க நடிகர்கள் செய்ய மாட்டாங்க. இது வாய்ப்புகள் இல்லாத அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு சில பேரை இது கரெக்டாக இதுதான். அதை இவங்க பயன்படுத்துகிறாங்க, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இல்லை, சில படங்கள் வந்து மக்கள் மத்தியிலையும் பெரிய வரவேற்பை பெற்றது. மக்கள் வந்து ஓகே ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கா இல்லை நியூட்ரலாக தான் இருக்குன்னு போய் மாட்டிக்கிறாங்களா, இல்லை மக்கள் மத்தியிலே அதுக்கான ஆதரவு அதிகமாகிடுச்சு? மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை, ஆனால் ஹிஸ்டாரிக்கல் தெரியாமல் போகிறாங்க. இப்படித்தான் இருக்குமோங்க நம்ப வைக்கிறதுக்கு தான் அந்த படம் எடுக்கிறாங்க. ஓகே, ஹிஸ்டரியை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலான்னு பண்ணுறான்னு இதை வந்து உறுதிப்படுத்துறது தான் படம் எடுக்கிறாங்க. இவர்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க, இவர்கள்லாம் வந்து தப்பான ஆட்கள்னு சொல்லியே எடுக்கக்கூடிய படம். சினிமா பார்க்கக்கூடிய ஆட்கள் யார்? உங்களுக்கு புதிய நியூ ஜெனரேஷனில் உள்ளக்கூடிய ஆட்கள் தான் படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி போய் படிச்சா பார்க்க போகிறாங்க. இதுதான் ஹிஸ்ட்ரின்னு அவங்க நினைக்க போகிறாங்க. நினைக்கட்டுங்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. இந்த வேலையை திட்டமிட்டே செய்கிறாங்க. இப்போ கேரளாவில் நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பேருக்காக இவ்வளோ சர்ச்சை ஓடிட்டு இருக்கு, கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்க போது இது திரைப்படத்துறையை யார் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க, திரைப்படத்துறையில் என்ன நடக்குதுங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்படுது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.